ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆமா கௌரி, எனக்கு வேற வழி தெரியல. தெரியலங்கிறத விட இல்லைன்னு தான் சொல்லணும். கௌரி தான் உனக்கு மனைவியா வரணும்னு நீ விருப்பப்பட்டா அவளை இழுத்துட்டு கூட போப்பான்னு எப்பவோ எங்க அம்மா பச்சை கொடி காட்டிட்டாங்க. அதனால ஓடி போய் கல்யாணம் பண்ணி பெத்த அம்மா அப்பாவுக்கு அவமானத்தை பரிசா தர சொல்றீங்களா? கேட்கவே நாராசமா இருக்கு. ஐயோ கௌரி, முதல்ல அப்படிதான் இருக்கும். கல்யாணத்துக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிடும். அதுக்குள்ள எங்க அம்மா ஒரு பக்கம் செத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாண்டிய மாமாவும் செத்துருப்பாங்க. இவங்க 2 பேருமே என்ன அசோக சின்னமா கௌரவமா பாக்குறாங்க. அவங்க முன்னால ஒரு அவமான சின்னமா நிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. கௌரி, நாம அவங்கள மதிக்கிறோம், ஆனா அவங்க நம்ம காதல மதிக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்க நம்ம காதல பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்க. அதுக்காக ஊரை விட்டு ஓடுறதோ யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதோ மகா கேவலம். செத்தாலும் சாவனை தவிர ஒரு நாளும் இந்த ஈன காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். இப்ப என்ன, நம்ம கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோடையும் ரொம்ப முக்கியமா எங்க அம்மாவோட சம்மதத்தோட நடக்கணும், அதானே? சொல்லுங்க, எங்க அம்மா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும், அதானே? ஆமா, நடக்கும். நடக்க வைக்கிறேன். எப்படி? நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்ன என் காதல நான் சொல்ல போறேன். சித்தார்த் மட்டும் என்ன விரும்பல, நானும் தான் சித்தார்த்த விரும்புறேன். அவர் இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ல போறேன். எல்லாருமா சேர்ந்து என்ன காப்பாத்த பாத்தீங்கன்றத எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் சத்தியம் பண்றப்போ காதல் இல்ல, அதுக்கு பின்னாலதான் காதல் வந்துச்சுன்னு கால விழுந்து நான் கதற போறேன். வேணாம் கௌரி, வேணாம். இத சொன்ன பின்னால வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொலைக்க போகுது. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் சொல்லதான் போறேன், சொல்லியே தீருவேன். கௌரி, கௌரி, கௌரி! கூட நில்லு. பாண்டியம்மா அவ்வளவு சொல்லியும் உன் கோவம் குறையலையா? என்ன உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு வீம்பா இருக்க? நீ இந்த முதல்ல இருக்க மாட்டியம்மா. ஏன் இப்படி பண்ற? சொல்லு அண்ணா. அண்ணா, என்ன ஆச்சு உனக்கு? இந்த பாரு அண்ணா, ஆத்திரத்துல நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா அது கௌரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நான் உன்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுமா அண்ணோ. கௌரி நல்லா வாழணும். அவன் நம்ம பொண்ணு, நம்மளத்தானே நம்பியிருக்கா. நீ உன் கோவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சா நம்ம எல்லாருக்குமே நல்லது. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என் கையில வெறும் பொய் சத்தியம் மட்டும்தான் இருக்கு. என் கையில வெறும் நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் இருக்கு. நம்பி நம்பி உங்களுக்காகவும் 4 பொண்ணுங்களுக்காகவும் வாழ்ந்தது போதும். இதுக்கு மேலேயாவது நான் எனக்காக வாழ்ந்துக்கிறேன். அம்மா, என்ன? நானே அது சம்பந்தமாதமா பேச வந்தேன். நீ எதையும் சொல்லவும் வேணாம், நான் எதையும் கேட்கவும் வேணாம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் நான் இலக்கரமா போயிட்டேன்ல. அம்மா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் சொல்ல பயந்தது. ஏன் என்கிட்ட பயப்படணும்? நான் என்ன அவ்வளவு வசந்தவளா? ரொம்ப சுலபமா உங்க இழுப்புக்கு வரவுதானே?